அன்று காலை சூர்யா நிலாவிற்கு கால் செய்தான். ஹே பொண்டாட்டி, என்னடி பண்ற? உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா என்றான் சூர்யா. இதோ வந்துட்டேன்டா, நீ எங்க இருக்க என்று நிலா கேட்டதும், உங்க வீட்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி தான் நிற்கிறேன், சீக்கிரமா வந்துரு என்றான் சூர்யா. இதோ வந்துட்டேன்டா, வீட்டில் சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன் என்றாள் நிலா. என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சூர்யா. பின்பு சூர்யா நிலாவிற்காக காத்து கொண்டிருந்தான் தன் பைக்கில். சிறிது நேரம் கழித்து ஒரு திசையிலிருந்து தென்றல் சூர்யாவின் முகத்தை தீண்டியது. தென்றலை ரசித்து கொண்டே திரும்பி பார்த்தான் சூர்யா. வானத்திலிருந்து நிலவு பூமியில் இறங்கி நடந்து வருவது போல இருந்தாள் நிலா. கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் சூர்யா. நிலா சூர்யா முன் வந்து நின்றாள். அப்பொழுதும் மெய்மறந்தே பார்த்து கொண்டிருந்தான் நிலாவை. டேய் மாமா, என்னடா அப்படி பார்க்குற டேய் என்றாள் நிலா. நிலாவின் குரல் கேட்டு நினைவிற்கு வந்தான் சூர்யா. என்னடா இப்படி பார்க்குற என்று நிலா கேட்டதும், என்னடி நீ இப்படி இருக்க, உன்னை படைக்கும்போது அந்த கடவுளே மயங்கியிருப்பார் தெரியுமா என்று சூர்யா கூறியதும், மாமா எனக்கு வெக்கமா இருக்குதுடா என்றாள் நிலா. என்னது மாமாவா, என்னால் முடியலடி, இப்படி கொள்றியேடி என்றான் சூர்யா. சி போங்க என்று வெக்கப்பட்டு தலை குனிந்தாள் நிலா. ஹே பொண்டாட்டி, வா பைக்ல ஏறு, மாமாவை டைட்டா பிடிச்சிக்கோ என்றான் சூர்யா. அன்று இருவரும் சந்தோஷமாக கோவில், தேட்டர், ஹோட்டல், கடற்கரை என்று சுற்றி திரிந்தனர். நிலாவிற்கோ ஆனந்தம், என்னவனுடன் இருக்கிறோமே என்று. அன்றைய நாள் நன்றாக முடிந்தது. அன்று மாலை, நாளைக்கு நீ ஊருக்கு போறல என்று நிலா கேட்டதும், ஆமா பேபி, உன்னை பிரிஞ்சு எப்படி தான் ஒரு வாரம் இருக்க போறேனே தெரியல என்று சூர்யா கூறினான். சீக்கிரமா வந்துரு, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, முடிஞ்சா ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துரு என்று நிலா கூறியதும், என் அழகு பொண்டாட்டியே, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன்டி, சரியா என்று கூறினான் சூர்யா. ஆமா, லேட் ஆயிடுச்சுல, உன் வீட்டில் கேட்டால் என்ன சொல்ல போற என்று சூர்யா கேட்கவும், என் மாமா கூட இருந்தேன், அதான் லேட்டுன்னு சொல்ல போறேன் என்றாள் நிலா. அடிப்பாவி, அப்படியா சொல்ல போறேன்? சரி சொல்லு சொல்லு என்றான் சூர்யா. ஹே, ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்தேன்னு சொல்லி சமாளிச்சிருவேண்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத என்றாள் நிலா. சரிடி, உன் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், கட்டி பிடிச்சது போதும், இறங்கு என்றான் சூர்யா. இறங்கி நின்று, மாமா சீக்கிரம் வந்துரு, ஊருக்கு போயிட்டு சரியா என்றாள் நிலா. வந்துடுறேன்டி செல்ல பொண்டாட்டி. சரி, நாளைக்கு ஈவினிங் தான் எனக்கு ஃப்ளைட்டு, அதனால் நாளைக்கு காலையிலையும் மீட் பண்ணலாம் என்று சூர்யா கூறினான். சரி, கண்ணை மூடு, உனக்கு ஒரு பரிசு தரேன் என்றாள் நிலா. சூர்யா கண்களை மூடியதும், ஐ லவ் யூ என்று கூறி முத்தமிட வந்தாள் நிலா. உடனே சூர்யாவிற்கு ஒரு கால் வந்தது. ஒரு நிமிஷம் இருடி என்று கூறிவிட்டு நம்பரை பார்க்காமல் கால் அட்டன் செய்தான் சூர்யா. ஹலோ, எவன்டா அது? மச்சான், நான் தான் மச்சான், என்ன பண்ணுற என்று விக்ரம் கேட்டதும், ஏண்டா இப்படி மனுஷனை ஒரு கிஸ் அடிக்க விடுறியாடா, படுத்துறியடா மவனை, கால் பண்ணி கிஸ் கொடுக்கறத கெடுத்துட்டல, அங்கேயே இரு, இன்னைக்கு உனக்கு வந்து வச்சுக்கிறேன் என்றான் சூர்யா. மச்சான், என்ன மச்சான் மச்சான் என்று விக்ரம் பேசியதை கூட கண்டு கொள்ளாமல் ஃபோனை கட் செய்தான் சூர்யா. போடா, நான் போறேன் என்றாள் நிலா. ஹே இருடி, உம்மா கொடுத்துட்டு போடி என்றான் சூர்யா. நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றாள் நிலா. ஹே இருடி என்று கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே நிலா சென்று விட்டாள். பின்பு விக்ரமுக்கு கால் செய்தான் சூர்யா. ஹலோ, சொல்லு மச்சான். ராசா, எங்க ராசா இருக்க? வீட்லையா? ஆமாம் மச்சான் என்றான் விக்ரம். அங்கேயே இரு ராசா, அங்கே வந்து உனக்கு நலங்கு வைக்கிறேன் என்று ஃபோனை கட் செய்தான் சூர்யா. மறுநாள் காலை சூர்யாவும் நிலாவும் ஒரு கடற்கரையில் சந்தித்தனர். ஓய், என்னடி ஒரு மாதிரி இருக்க என்று சூர்யா கேட்டதும், ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குது என்றாள் நிலா. அச்சுச்சோ லூசு, வீட்லேயே ரெஸ்ட் எடுத்திருக்க வேண்டியதானே, தெரிஞ்சிருந்தா உன்னை கூப்பிட்டுருக்கவே மாட்டேனே என்றான் சூர்யா. ஹே, இதுக்கப்புறம் உன்னை ஒரு வாரம் கழிச்சு தானே பார்க்க முடியும், அதான் வந்துட்டேன் என்றாள் நிலா. அதுக்குன்னு இந்த நிலைமையிலையா வருவேன் என்று சூர்யா கேட்டதும் திடீரென்று திரும்பிக் கொண்ட நிலா வாந்தி எடுத்தாள். அதில் இரத்தமும் இருந்தது. இதை பார்த்து அதிர்ந்து போனான் சூர்யா. ஹே, என்னடி ஆச்சு, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று அழைத்தான் சூர்யா. ஒன்றும் இல்லடா,
ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் வேணாம் என்றாள் நிலா. சீ வா என்று வற்புறுத்தி நிலாவை அழைத்து சென்றான் சூர்யா. நிலாவும் சூர்யாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தடைந்தனர். காத்திருந்த பின் டாக்டரை பார்க்க சூர்யா உள்ளே கூட்டிக் கொண்டு சென்றான் நிலாவை. சொல்லுங்க, என்னாச்சு என்று டாக்டர் ராதா கேட்கவும், மேடம், இவளுக்கு தான் கொஞ்ச நேரம் முன்னாடி வயிறு வலிக்குதுன்னு சொன்னா, உடனே வாந்தியும் எடுத்துட்டா, அதில் கொஞ்சம் ரத்தமும் இருந்துச்சு மேம் என்று சூர்யா கூறியதும், ஓகே சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுது என்று ராதா கேட்க, நேற்று நைட்ல இருந்து வயிறு வலி மேடம் என்றாள் நிலா. ஓகேம்மா, கிட்ட வாங்க, செக் பண்ணணும் என்று கூறி நிலாவை டாக்டர் ராதா அழைத்து சென்றார். பின் நிலாவை செக் பண்ணிய பிறகு, யாருமா இவங்க, உன் கணவரா என்று ராதா கேட்க, கணவராக போறவர் என் லவ்வர் சூர்யா என்றாள் நிலா. சூர்யாவா? எந்த காலேஜ் படிச்சீங்க நீங்க என்று டாக்டர் ராதா கேட்க, மேடம், நான் எஸ்பி காலேஜ். என்ன தெரியுமா உங்களுக்கு என்று சூர்யா கேட்டான். இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அங்கே இருக்காரு, அதான் கேட்டேன் என்று ராதா சொல்லவும், ஓகே மேடம், நிலாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல மேடம் என்று சூர்யா கேட்டான். அது என்று கூறுவதற்குள் ராதாவிற்கு ஒரு ஃபோன் கால் வந்தது.